ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு டார்க் சாக்லேட்ட ஒரு 250 கிராம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோல் பார் வந்துட்டு 500 கிராமு. ஸோ அதில வந்து ஒரு 250 கிராம் மட்டும் நான் கட் பண்ண போறேன். அத கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா துருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இதில வந்து சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுனா அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்ன்றதுனால தான் நம்ம துருவி துருவி நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ஒரு 150 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அத லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுட்டு, அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும், மேல வச்சு இத கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தட்ல இத மெல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் குடுக்க வேணாம். தண்ணி சூடானாலே போதும். அது மேல வச்சு நம்ம சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணும்போதே அது மெல்ட் ஆகிரும். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். இப்போ நான் 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்க நல்லா உடைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அத நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா எக் வந்துட்டு எக்கோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது எந்த லம்ப்ஸும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மெல்ட் பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட்டோட இத போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுல இப்போ வந்துட்டு நான் வீட் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். வீட் ஃப்ளவர் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து 1 1/4 கப் எடுத்திருக்கேன். அத நல்லா வந்துட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட நீங்க டஸ்ட் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் அத நல்லா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்து அதுவும் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் வந்துட்டு கொக்கோ பவுடர நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல உள்ள எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ப்ஸ் இல்லாம. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மெல்டட் சாக்லேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்துட்டு நானு வந்து பட்டர் ஷீட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்துட்டு டின்ன வந்து டேப் பண்ணிக்கோங்க. எதுவும் கேப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அது வந்து டேப் பண்ணும்போது ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் ஒரு டூத் பிக் வச்சுட்டு, இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல நம்ம பண்ணிக்கோங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுவும் போயிரும். இப்போ உங்களுக்கு சாக்லேட் தேவை அப்டின்னா, அது ஆப்ஷனல் தான். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட்டே மேல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஓடிஜி வந்து ஒரு 180 டிகிரி வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்ப இது ரெடி பண்ணதும், அத அவன்ல தூக்கி வச்சுருங்க. இப்ப நான் சாக்லேட் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேன். இப்ப நட்ஸ் உங்களுக்கு தேவை அப்டின்னா, அத ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிஜில 180 டிகிரி வச்சு ஒரு 45 மினிட்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையிலேயே ஒரு 25, 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா, லைட்டா ஒட்டியிருக்கணும். அப்படி இருந்தாலே ஓகே தான். இப்போ வந்துட்டு எடுத்துட்டு, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம், நான் வந்து மேல டாப்பிங்ஸ்க்கு நியூட்ரெல்லாவும், நட்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.